ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:50 ஆச்சு. நம்ம போன வாரம் 12 மணி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 11 மணி 12 மணி டைமில். ஆனால் இன்னும் ஆர்டர் ஃப்ளோ பெருசாக இருக்க மாட்டேங்குது. இப்போ காலையிலே எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தான் அதிகம். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், அதை வேணால் பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா 200ண்ணா, 200 பெட்ரோல் போட்டாச்சு. 973 காட்டுதுங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஆர்டர் ஜோனுக்கு போகலாம் வாங்க. அன்னைக்கு ஒரு குட்டி சென்னையா இல்லை கொடைக்கானலாம் எனக்கே தெரிலங்க. இங்கே பாருங்க, கையெல்லாம் மறுத்து போச்சுங்க. இந்த கையில் இதுக்கு கீழே அப்படியே மறுத்து போய் ரத்தம் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. 2 கையிலுமே அப்படி தான் இருக்குது. கூடி ஒன்று போட்டுருங்க, அதனால் குளிர் தெரிஞ்சிக்கல. கை ஓப்பனில் இருக்கிறதுனால கை மட்டும் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் இந்த ஆர்டரும் போடல. சரி, வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நின்று தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுப்போம். இங்கே நிற்போம். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. மணி 7:45 இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரே போடுறாங்க. அக்செப்ட். இப்போ அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க, ஒரே சாரலாக அடிக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி ஓட்டுறதுனே தெரிலங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு, அதை ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். பிக்கப் பண்ணதுக்கப்புறம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் சம்திங் காமிக்குது. இது எங்கன்னா படூர் தாண்டிங்க. இங்கே பாருங்களேன், இங்கே அந்த சாரல் மழையே இல்லைங்க. இங்கே கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. வெறும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்லேயே இவ்வளோ வேரியேஷன் கிளைமேட்டு. காய்ஸ், நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இதோ இங்கே தான் கொடுக்கணும். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா கார்டுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம செக்யூரிட்டிகிட்டே கொடுத்துட்டு போயிடலாங்க. இந்த ஆர்டர் செக்யூரிட்டிகிட்டே கொடுத்தாச்சு. ஆர்டர் டெலிவர். பாருங்கள், ஆர்டர் வரும்போது ஏதோ 50 சம்திங் காமிச்சதுன்னு நினைக்கிறேன். வெறும் 46 ரூபா தாங்க வந்திருக்கு. ஜொமேட்டோ ஏமாத்துறாங்க. உண்மையை சொல்லித்தான் ஆகணும் தம்பி. டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:03 ஆகுது. இப்போ வரைக்கும் அந்த ஆர்டரும் போடலைங்க. வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம் ஊருக்கு போகிறாங்க. லாங் ட்ரிப்பு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கெலாம் நல்ல சப்ஸ்கிரைபர் ரீச்லாம் கிடச்சிதுன்னா அது போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. வண்டி எடுத்துகிட்டு எப்படி நம்ம 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஹோண்டா ஷைன் 125 BS6 மாடல். யாராவது BS6 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். பிக்கப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அடைக்குதுங்க, அடிச்சு ஓடுதுங்க. நானும் 2-3 மெக்கானிக்கிட்ட விட்டு பார்த்தேன். ஒருத்தவங்களும் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. கடைசியாக விட்ட ஒரு மெக்கானிக்கான மட்டும் என்ன சொன்னார், வண்டியில் த்ராட்டில் பேட்னு ஏதோ ஒன்று இருக்கான், அது பிரச்சனையாக. அது எவ்வளோங்க ஆகும்னு கேட்டால் 8000 ரூபான்னாரு. நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டே வந்துட்டேங்க. 2வது ஆர்டர் போட்டாங்க. இங்கே பாருங்கள், 71 ரூபா அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வரும்னு தெரில. போன ஆர்டரில் ஏமாற்றிட்டாங்க. ஓகே, இந்த ஆர்டர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நான் 6447. காய்ஸ், இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. லெவன்த்து ஃப்ளோர் போகணும் காய்ஸ். இதோ இங்கே இருக்குது. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து 70 ரூபா தான் வந்திருக்கு. அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம வெளில வரத்துக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. அக்செப்ட். கேஸ் வழி மாறி போயிட்டாங்க. இந்த பக்கத்தில் தான் சொல்லிட்டு அந்த கட்டில் போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அங்கே வர்ற கட்டில் போனேங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க.
ஒரு கல்லு சந்துக்குள்ள 3வது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு. போய் பார்த்து பேசிக்கங்க. கைஸ் அவர் ஹிந்திக்காரரு, அவருக்கு ரூட்டு தெரில. மேப்பை பார்த்தவே இது எந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமான்னு கேட்குறாரு. நான் ட்ராப் லொகேஷன் வந்துட்டேன். உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு டவுட்டு, விஜய் வித்யாசார்மம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. இது நம்ம தளபதியோட ஸ்கூலாக என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் கேள்விப்பட்டேன் நான். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்கூல் யாரோடதுன்னு. ஆனால் அவரோட ஓன் ஸ்கூல் தான் அது. வருவார் அங்கே வருவார் எப்பேச்சும் இங்கெல்லாம் வருவாரா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் அவர் ஓன் பண்ணது தான் அது. ஓகே ஓகே. இது தளபதி விஜயோட ஸ்கூல் தான். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். மேனேஜ்மெண்ட் ஆனால் அவர் பண்ணலையாம், அவர் ஒய்ஃப் பார்க்குறாங்களாம். ட்ராப் லொகேஷன் வந்துட்டேன். ஸோ இங்கே தான் ட்ராப் பண்ணணும். டெலிவரி பண்ணிட்டேன். அதில் வந்து 30 ரூபா சம்திங் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாருங்கள். அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், இதான் அந்த ஸ்கூலு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த செவுத்தில் ஒரு தூண் மாதிரி இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 தூண் இருக்குது. அதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது. டிவிக்கு கட்சி கொடி கலர்லேயே இருக்குது. முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணி கட்டிட்டாங்களா இல்லை தற்செயலாக அமைஞ்சுதான்னு தெரில. இதாங்க அந்த ஸ்கூலு. சரிங்க, நம்ம கிளம்பலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அதுக்குள்ளே ஒரு குறுக்க வந்து பேசிட்டார், அதனால் சொல்ல முடியல. அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 9:15 ஆகுது டைமு. இப்போ தான் 4th ஆர்டரே வந்திருக்கு. இதோட நம்ம லாகின் பண்ணி 2.25 மணி நேரம் ஆகுதுங்க. காய்ஸ் மழை பெய்யுதுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரே சாரலாட்டிக்குது. மழை விட்டதும் உங்களை பார்க்குறேங்க. ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். மழை பெஞ்சனால வீடியோ கேப்சர் பண்ண முடியலங்க. இப்போ நமக்கு அடுத்த ஆர்டரே போட்டாங்க. இப்போ அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் அந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ அதை டெலிவரி பண்ண தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் முடித்ததே வந்து அவுட் ஆஃப் ஜோனில் தாங்க போட்டாங்க. அந்த ஜோனையும் தாண்டி வெளியில் தான் போய் டெலிவரி பண்ணோம். இந்த ஆர்டருமே அவுட் ஆஃப் ஜோனில் தாங்க வருது. ரிட்டன் எதுவும் ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா ஜோனுக்குள்ளே வர்றதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. பார்க்கும் கிடைக்குதான்ட்டு. நம்ம ட்ராப் லொகேஷன் வந்துட்டோங்க. இதாங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. இங்கே தாங்க நான் ட்ராப் பண்ணணும். சொமாட்டோண்ணா. இங்கே என்ட்ரி போட்டு தாங்க உள்ளே போகணும். என்ட்ரி போட்டு வரேன். என்ட்ரி பண்ணலைங்க. என்ட்ரி பண்ணவங்க தான் போய் சொன்னேன், ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குங்க இந்த இடம். ஹவுசிங் போர்டு தான், ஆனால் சூப்பராக இருக்குங்க. காய்ஸ் அந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிட்டேன். 50 ரூபாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வரும்போது லிஃப்ட் ஒர்க் ஆச்சு. இப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகலைங்க. படிக்கட்டில் போட மாட்டேங்க. நம்ம ஒர்க் ஜோனை விட்டு 4 கிலோமீட்டர் வெளில இருக்குங்க. அவன் 4 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு தெரியுதா? அது ஏதோ கோயில் நினைக்கிறேங்க. இது என்ன கோயில்னு தெரில, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது அந்த சைடு இருக்குது, மேலே மட்டும் தான் தெரியுது. இந்த கோயிலை பார்த்தா ஏதோ சைனாவில் இருக்கிற கோயில் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது பார்க்குறதுக்கு லைட்டாக. ஆனால் நம்ம ஊர் கோயில் தாங்க அது. பில்டிங் தான் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு ரிட்டன் போகிறதுக்கு பேமெண்ட் கொடுக்குறான். 13 ரூபா கொடுக்குறாங்க. 4 கிலோமீட்ரு மேலே அவுட் ஆஃப் ஜோனில் போட்டுட்டு 13 ரூபா கொடுத்து போக சொல்கிறான். நான் ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஆஃப்லைன் பண்ணிவிடுவேங்க. நான் 10 மணி வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் புக் பண்ணல. ஆஃப்லைன் போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதான்டா டிரைவர், உன்னை தாடா வச்சு ஓட்டம். இந்த 4 கிலோமீட்டருக்கு 13 ரூபா ரிட்டர்ன் சார்ஜ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தான்ல, அது வரலங்க.
இல்லைண்ணா போங்கண்ணா, எனக்கு மனசே இல்லைண்ணா. தேங்க்யூ. நம்ம 10 மணி வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக டெலிவரி பண்ணும் போதே 10 மணி தாண்டிடுச்சு. அதனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போயிடுச்சுங்க. உள்ளே வந்துட்டு பார்க்குறேன் ஆஃப்லைனில் கிடக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டாங்க தான். அந்த காசும் வரலங்க. தூரல் போடுதுங்க திரும்ப. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 10:30 மணி ஆகுது. இன்னொரு அரை மணி நேரத்தில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எங்கேயாவது தூரல் நிற்கதான்னு பார்ப்போம். அதிகமாகலாம் பெய்யல, சும்மா சாரல் மாதிரி அடிக்குது. கைஸ் மணி 11 ஆகிடுச்சு. நான் திரும்ப ஸ்லாட் புக் பண்ணி ஆன்லைன் வந்துட்டேன். நம்மளுக்கு இப்போ வந்த உடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க. 45 ரூபா ஆர்டரு. அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் 1909 1909 மழை விட்டு விட்டு பெய்யுதுங்க. இந்த ஆர்டரை இப்போ நம்ம டெலிவரி பண்ண தான் போயிட்டுருக்கோம். இப்போ மழை பெய்யல. சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலான்னு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணல. அப்போது வந்து மழை பெஞ்சுதுங்க. டக்குன்னு காயுதுங்க. அப்போ கேமராலாம் கட்டி ஓரமாக வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாதிரி 11 மணி ஆச்சு. நானும் ஆன்லைன் வந்தேன். மழை நின்றுடுச்சிங்க. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பில்டிங் தெரியுதுல்ல ஒயிட் கலரில், அதாங்க மெரினா மால். நான் இது வரைக்கும் அதுக்குள்ளே போனது கிடையாது. போயிருக்கேன் எங்கன்னா இந்த மெரினா மாலுக்கு பேக் சைடில் வந்து இது இருக்கும், நம்ம ஃபுட் டெலிவரியெலாம் வாங்குவாங்கள்ல, அங்கே ஹோட்டல்லாம் அது வழியாக தான் போய் வாங்கணும். 3 மாடி 4 மாடி மேலே ஏறி போய் வாங்கணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மேலே ஏறுறதுக்கு. இது உள்ள ஒரு நாளாவது போயிட்டு இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க, போயிட்டு ஒரு தேட்டருக்கு போகணும் அப்படிலாம் ஆசைலாம் இருக்குது. ஒரு நாள் போவோங்க. கஸ்டமர் கேர் டேரெக்டாக ஃபோன் அடித்து கேட்டாங்க. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். என்னங்க கீழே எடுத்துனா மேலே போகுது இது? ஓகேங்க, கீழே வருதுங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம 21வது மாடியில் இருக்குங்க. இது வழியாக தான் உங்களை காட்ட முடியுது, ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியல. அதான் பாருங்கள், டெலிவரி கொடுத்துட்டேங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு 60 ரூபா வந்திருக்குங்க. 4 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம், பரவாயில்ல. டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. அக்செப்ட் பண்ணிவிடுவோம் காய்ஸ். காய்ஸ் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு, போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். நான் எது வழியாக போகிறேன்னா, நம்ம சிறுசேரி ஐடி பார்க் வழியாக தாங்க போயிட்டுருக்கேன். இதுதான் சிறுசேரி ஐடி பார்க்கு. முன்னாடி தெரியுதில்ல, அது வந்து டிசிஎஸ்ஸாக தான். பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நம்ம ஓஎம்ஆரில் இந்த நாவலூர் சரௌண்டிங்கில் எங்கே நின்று பார்த்தாலும் இது தெரியுங்க, அந்த டவரு. இந்த ஏரியா நல்லா தான் இருக்கும். பில்டிங் தான் செம்மையாக இருக்குங்க, டாட்டா டிசிஎஸோட பில்டிங். ஒரு வில்லேஜ் வழியாக போனேன், அப்போ இந்த ஏரியா பார்த்தேன். நல்லா இருந்துச்சு வியூவு, நல்லா இருக்குங்க. ரிட்டன் ஒரு வேளை இது வழியாக வந்தால் தண்ணியில் இறங்கி பார்ப்போம். ஆனால் இப்போ டைம் இல்லை. நல்லாயிருக்கு. கிளைமேட்டே மணி 12 ஆகிடுச்சிங்க. ஆனால் கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ஏதோ காலையில் 6 மணி 6:30 மணி அந்த டைம் அந்த மாதிரி இருக்குது. குளிருதுங்க பயங்கரமாக. நல்லா இருக்குல்ல இந்த வியூவு, இந்த ஏரி, அது குளம், குட்டை, எப்படி வேணாலும் சொல்லலாம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் குட்டை. ஆனால் நல்லாயிருக்கு. கோயில், ஆலமரம், கோயில், ஏரி. ஏற்கனவே நான் ஒரு தடவை டெலிவரி பண்ண வந்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சோம் தெரியுமா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஆனால் இப்போ வந்து மாற்றிட்டாங்களாம், இந்த பக்கமாக வர சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்கோ சிட்டிங்க, காஸ்மோ சிட்டி இது பேர். இது ABCDEFன்னு சொல்லிட்டு பேர், அந்த பில்டிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான பேர் அது. பிஏ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். நான் இப்போ டேர்னிங் பண்ணலாம், அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பி தான். லெஃப்ட் எடுத்தால் டி தான் இருக்குது பாருங்கள், D3. ஃபஸ்ட்லேயே இருக்குங்க நம்ம ட்ராப் லொக்கேஷனு. நம்ம ட்ராப் லொக்கேஷன் ஃபஸ்ட்லேயே இருக்குங்க. D1, D2, D3 அந்த லாஸ்ட்டுங்க. இங்கே தாங்க ட்ராப் லொக்கேஷன். நம்ம லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த மாடல் லிஃப்ட் வந்து கொஞ்சம் போருங்க. இது சேஃப்டி தான், ஆனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இதில் போகிறதுக்கு.
லிஃப்ட்டு கீழே வரல, படிக்கிட்டே ஏறி போயிடலாம் போல். யாரோ மேலே கதவை திறந்தே வச்சுருக்காங்க. 62 ரூபா தாங்க வந்திருக்கு. இந்த ஆர்டர்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஏன் லிஃப்ட்டு கீழே வரலான்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த டோரை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் லிஃப்ட்டு கீழே போகவே போகாது. இப்போ வந்ததுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் டோரை இதை ஃபுல்லாக லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே போக முடியும். இப்போ நான் வந்து கீழே கொடுத்துருந்தேன்ல, அதுக்காக தான் இது கீழே போகுது. இந்த 0 கூட நான் கொடுத்தேன், ஆனால் அதனால் போல் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதில் வந்துட்டு திரும்ப இதை லாக் பண்ணிவிட்டு இந்த அந்த கதவை மூணாதாங்க அடுத்த ஆள் வந்தாங்கன்னா போக முடியும். இல்லாட்டினா யாராலையும் எங்கேயும் போக முடியாது அந்த லிஃப்ட்டில். அது ஒன்று தான் அதில் கடுப்பு. ஆனால் இது ரொம்ப சேஃப்டிங்க இப்படி இருக்கிறது. திடீர்னு மழை வந்துருச்சுங்க. மழை தூருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் எங்கேயோ ஓரம் கட்டிட்டு மழை விட்டதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறேன் காய்ஸ். மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி நான் வந்துட்டேன். மழை பெய்யுது, ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது. இதுக்கு இடையில எப்படி இன்சென்டிவ் எடுக்க போகிறோன்னு ஒன்றும் தெரில. நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. நம்ம இந்த இன்சென்டிவ் எடுக்கணுங்க, முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது நீங்கள் அந்த ஃபுல் இன்சென்டிவ் எடுத்து தாங்க நம்ம வீட்டுக்கு போகிறது. நம்ம எடுத்தோமா எடுக்கலையா, எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா கேட்க போறீங்க. பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணுறாங்க உங்களை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.